Hello all. After a long back, literally 4 years கழிச்சு, I am posting my first video as a new year resolution கூட சொல்லலாம். 2026 எல்லாருக்கும் ஒரு இன்பமான அதே மாதிரி ஒரு அவங்களோட தி பெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வரணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த வருஷத்தில் ஏதாவது புதுசாக போடலான்னு நினச்சி நான் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். பட் சடனாக இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. நமக்கே தெரியும், நியூ இயர் முடிஞ்ச ஒரு 3 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டை நாடு கடத்திட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டால் எப்படி? ஸோ அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எஸ், வெனசுலாவோட பிரசிடெண்ட் மொன்ரோ, அவரை யூஎஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் நாடு கடத்திட்டாங்க. ஃபார் வாட்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இப்போ எதுக்கு ட்ரம்ப் இது திடீர்னு பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ரீசன் இஸ் நாரோகாட்டிக்ஸ், அதாவது இந்த ட்ரக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யூஎஸில் புழக்கம் அதிகமாகிருச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அவர் பார்க்கும்போது, வெனிசுலாவோட பிரசிடெண்ட் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் இஸ் இன்வால்வ்டு. அவர் இந்த விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்காருங்கிற விஷயம் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ட்ரம்ப் எப்பவும் ஏதாவது ஒன்று மூக்கை நம்ம இப்படியும் தொடலாம், இப்படி சுற்றியும் தொடலாம். ட்ரம்ப் எப்போவுமே அவர் இப்படி சுற்றி தொடக்கூடியவர். ஸோ அப்படிங்கும்போது நம்ம நாடு கடத்திடுவோமே அப்படின்னு சொல்லி வெனிசுலா நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டு அண்ட் அவங்க ஒய்ஃப், ஸோ இவங்க 2 பேரையும் நாடு கடத்தி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ், அதாவது கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்களுக்கு தீர்ப்பு வழங்க போகிறாங்க. ஸோ இப்போ வெனிசுலா இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் சேயிங் தட் யூஎஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டன் அ குட் திங், ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கரப்டடான ஒரு ஆட்சியாளரை அகற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ரூஃப். ஸோ அவங்க சொல்கிறாங்க. பட் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக தலைமையேற்றிருக்கக்கூடிய அவங்க மொன்ரோ, அவங்க கட்சியோட அந்த பிரதிநிதி இல்லை, இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டை நாடு கடத்துறதுங்கிறது அமெரிக்காவுக்கு புதுசு கிடையாது. 2003 பண்ணியிருக்காங்க, 1990கள்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து பண்ணியிருக்காங்க திரும்பி அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. வெனிசுலா இதை முற்றிலும் மறுக்கிறாங்க. இது உலக நாடுகளில் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெனிசுலாவில் ஆயில் ரிசர்வ்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆயில் ரிசர்வ்ஸ் இருந்தால் ஆப்வியஸ்லி தேட் கண்ட்ரி வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட். அந்த நாடு உலகத்தோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இப்போ அமெரிக்கா வெனிசுலா அதிபரை பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வெனிசுலாவை பார்த்துக்குறோம், எங்களோட டேக் கேர் ஆஃபில் பார்த்துக்குறோம், வெனிசுலாவில் எல்லா கட்டமைப்பையும் நாங்கள் மாற்றுறோம், மேபி ஆட்சியை மாற்றக்கூட சான்ஸ் இருக்குது. பட் நாங்கள் வெனிசுலாவோட டெக்னிக்கல் டிவிஷன்ஸ், அப்புறம் வேலைவாய்ப்புத்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரி துறைகளை நாங்கள் பார்த்துக்கிறோம், வெனிசுலாவோட வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுகிறோம். ஏன் உதவுறோம் அப்படின்னா, அவங்க பிரசிடெண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ நாடு ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் கைமாற உதவுகிறோம், இந்த கரப்ஷனை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது யூஎஸ் இந்த ஆக்ஷனை எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 2 நாட்டுக்கு சண்டை அப்படின்னா அந்த 2 நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அதை சார்ந்திருக்க எல்லா நாட்டுகளுக்கும். ஏன்னா யூஎஸ்ங்கிறது ஒரு நார்த் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கண்ட்ரி அண்ட் வெனிசுலா சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கண்ட்ரி. ஸோ கண்டம் விட்டு கண்டம் இந்த இஷ்யூ காரணத்தினால ஏற்கனவேலே அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் அக்ரெசிவாக சான்சஸ் இருக்குது. நியூஸ் எடுத்தாலே தெரியும், இங்கிலீஷ் நியூஸ் சேனல், தமிழ் நியூஸ் சேனல், ஹிந்தி நியூஸ், நீங்கள் எந்த நியூஸ் சேனலாக எடுத்துக்கோங்க, இதுதான் இப்போதைக்கு ஹைலைட்டிங்கான ஒரு நியூஸ். இதைத்தான் நான் உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், இல்லை வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா ஃபர்தர் ஐ வில் இம்ப்ரூவ் மை செல்ஃப் அண்ட் கிவ் தி பெஸ்ட் கண்டென்ட் ஆஸ் ஐ கேன் ஏபிள் டு கிவ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.